ஹலோ கேக்குதாடா? கேக்குது. அதான் வாட்ச்லேருந்து பேசுகிறேன்டா. வீட்டில் தான். ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபயர்போல்ட்டோட கோப்ரா இந்த வாட்சை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் கடந்த ஒரு 15 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 2.5 வாரம் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட பாசிட்டிவ் என்ன, நான் வாங்கும் போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்சை பார்த்திங்கன்னா நாங்கள் அமேசான்லையா ஃப்ளிப்கார்ட்லையா வாங்கினோன்னு தெரில, பட் 3200 ரூபாய்க்கு வாங்கினோம். பட் இப்போ ஃபயர்போல்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே இதை 3000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அமேசான்லேயுமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபா, ஃப்ளிப்கார்ட்டில் 3000, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் 3000, 3300, 3500 அந்த மாதிரி மாறி மாறி போகிறோம். ஒரு 3000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. எதனால அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன், எனக்கு பொதுவாக இந்த மாதிரி இந்த மணிக்கட்டு சைஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுக்காண்டியே நான் வாட்ச் வியர் பண்ணாமே இருப்பேன். பட் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நான் காலையில் எங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்ரு, டிராஃபிக்கில் இருந்தால் அரை மணி நேரம் ஆகும். கொஞ்சம் வேகமாக போனேன் அப்படின்னா 20 நிமிஷம் ஆகும். அந்த 20 நிமிஷத்தில் யார் ஃபோன் பண்ணிடுறேன், ஆஃபீஸில் உள்ள ஃபோன் அடிக்கிறான்னா என்ன, ஃபோன் வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் பாக்கெட்டில். ஒவ்வொரு வட்டமும் நின்று ஓரமாக நின்று யார் பேசுகிற என்னன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதில் இந்த சிரி மூலியமாக வாய்ஸ் வரும். இந்த மாதிரி நவீன் காலிங் அப்படின்ற மாதிரி வரும், இல்லை நம்பர் சொல்லுவோம். அந்த டிராஃபிக் சவுண்டில் எதுவும் கேட்காது. ஸோ ஃபோன் வந்துச்சுன்னா நமக்கு யார் பேசுகிறா, என்ன இம்பார்ட்டண்டான காலு, சீனியர் யாராச்சும் கூப்பிட்றாங்க, மேனேஜர் யாராச்சும் கூப்பிட்றாங்கன்னா அட்டன் பண்ணி பேசுவோம். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரினா கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃபீஸ் ரீச் ஆனதும் பேசிக்கலாம். அந்த ஒரு பார்க்குறக்காண்டி ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி தான் வாங்கினேன். மற்றபடி நான் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணணும், நைட்டு தூங்கும்போது எவ்வளோ நேரம் தூங்குறேன் அப்படின்ற ட்ராக் பண்ணணும், எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணும். நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கும் கிடையாது. நார்மலாக ஃபோன் கால் வந்தால் பேசணும், என்ன ஏதுன்னு கேட்கணும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் ஸ்மார்ட் வாட்சுன்றது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்போல்ட்டை சூஸ் பண்ணேன். இல்லை என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரகடான வாட்ச் மாதிரியே தெரியும். உங்களுக்கு தெரியுதா, அந்த மேலே கார்னர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீல்டு போட்டு கவர் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன் இருக்குது. க்ரீன் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மில்ட்ரி க்ரீன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி, அப்புறம் ஒரு நார்மல் க்ரீன், இந்த மாதிரி 4-5 கலர் ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இந்த சென்டர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் வரும். இந்த இதை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆகணும், 2 பேரும் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணோம். மொத்தம் 6400 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ இதில் மெயினாக டிசைன் அவங்க கிளைம் பண்ணுறது மிலிட்ரி கிரேடு, பக்கா ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பூல் அந்த 5 மீட்டர் ஆழத்தில் ஸ்விம் பண்ணிக்கலாம். மலையில் ஹெவியாக யூஸ் பண்ணிக்கலாம். நானும் மலையில் வண்டியில் வரும்போது மலையில் நடைச்சிருக்கேன். கை கழுவும் போது வீம்புக்குனே டெஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணியிலலாம் இருக்கே ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த விதத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்றது தெரியல. அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். சும்மா இது வந்து ஃபிலிம் தான், ஃபிலிம் மாதிரி ஒட்டியிருக்கேன். இதுக்குன்னே தனியாக இருக்குது. 200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் வரும் ஃபிலிம் மாதிரி. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் ஆகி வரும். இது நார்மல் சதுர மாதிரி வராது. இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் வரனால அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரும். ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த வாட்சுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தபடியாக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 1.78 இன்ச்சுக்கான ஆம்லாட் டிஸ்பிளே, 60 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு. நான் மெயின் அந்த ஸ்மார்ட் வாட்சை சூஸ் பண்ணதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு ஈட் வித் ஃபுட் சேனலுக்காண்டி ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அப்போ வந்து அவர் நம்ம ஃபாலோவர்ஸ் போல் அவர்கிட்ட பேசும்போது அவர் கையில் இந்த வாட்சை கட்டியிருந்தார். அப்போ டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி என்ன வாட்ச் கேட்கும்போது அவர் பாயிண்டில் இருந்துச்சு. ஸோ 60 ஹெர்ட்ஸுன்றனால பொதுவாக வாட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்க்குறது வந்து அந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க ஒரு 24 FPS அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கிளாரிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். நான் அதில் டைம் செட் பண்ணியிருக்கேன். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இடையில எங்கேயுமே ஆஃப் ஆகாது. நம்ம ஃபிட்பிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த அப்ளிகேஷனோட பேர். நான் அது மூலியமாக தான் வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே DAFIT
இந்த ஒரு மூலியமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ்ஸு, நம்மளோட ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுபோக 123க்கான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்போர்ட்ஸை ஆக்டிவிட்டியாக பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கூட அத்தனை ஸ்போர்ட்ஸ் மோடு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்விம்மிங்கு, அதுக்கப்புறம் பாக்ஸிங்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் ரன்னிங்கு, ஜாக்கிங்கு, ஸ்கிப்பிங்கு இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. நான் அது பக்கம் போவே கிடையாது நான். அப்புறம் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, அப்புறம் பிளட்டோட ஆக்சிஜன் லெவலில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மைக் இன்பில்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்பீக்கர் இன்பில்டாக இருக்கும். அவங்க பேசுகிறப்ப நான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி காட்டவா உங்களுக்கு? எங்க நான் பேசி காட்டுறேன். இப்போ கேட்கும் ஆடியோ ஃபயர்போல்ட்டா என்னன்னு. கால் போயிட்டுருக்கு. ஹலோ, கேட்குதாடா? கேட்குது. அதான் வாட்ச்லேருந்து பேசுகிறேன்டா. வீட்டில் தான் அந்த ரிவ்யூ வீடியோ, வாட்சுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்ச் ரிவ்யூ தான், ஃபயர்போல்ட்டு. அதுக்கு தான் ஆடியோ கால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு போட்டேன். ஓ வாட்சில் நீயும் ஓ வாட்சில் தான் பேசுறியா? அந்த ரியல்மியா டிசோவா? டிசோவா மாட்டி பேசுறியா? சரி சரி. அதான் வாய்க்கிட்ட வச்சு பேசுகிறேன்னா அப்போ தான் கரெக்டாக கேட்குது. அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம வண்டியில் போகும்போது ஹெல்மெட்லாம் மாட்டிருப்போன்னு வச்சுக்கோவே, சும்மா நார்மலாக வச்சு பேசினா கேட்காது. ஆனால் ஸ்பீக்கர் ஓகே, நீ பேசுகிற எனக்கு நல்லா கேட்குது, நான் பேசுகிறதா உனக்கு கம்மியாக கேட்குது. அதான் ரொம்ப பக்கத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி பென்டனில். சரி, நான் இந்த சொல்கிறேன், இந்த பாண்டிகையில் கறி சாப்பாடுனாங்க. இப்போ தான் மத்தியானம். சரி, நான் அப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வரேன், ஃபோன் பண்ணுறேன். சரி. ஓகே நண்பா. ஸோ அந்த ஆடியோ சாம்பிள்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என் ஃப்ரெண்டும் ஃபயர்போல்ட் தான் ஆனால் சொன்னாங்க, அது இந்த ஃப்ரெண்டு தான். இப்போ ஆனால் அவன் வந்து டிசோவோட ஏர்பட்ஸ் வந்து பேசுகிறான். ஸோ இது வந்து பிரச்சனை தான். பட் எமர்ஜென்சி டயத்தில் உங்களுக்கு வண்டியில் போய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்டா அப்புறம் கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு இந்த கோவத்தில் கத்தும் போது கேட்கும். இந்த டிராஃபிக்கில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் இந்த வாட்ச்னால் உங்களால் ப்ளூடூத் காலிங் பண்ணிக்க முடியும், இதுலேருந்தே டேரெக்டாக பண்ணிக்க முடியும். என்னோடய ஐஃபோன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி பிரச்சனை இருக்குது. இதே என்னோட OnePlusலனா ஈஸியாக ஃபஸ்ட் டைம் கால் பண்ணவே பேராக இருக்கும். அந்த பேரிங் இஷ்யூஸ் ஐஃபோன்ஸில் இருக்குது. பட் நார்மலாக ஃபோன் வந்தால் கட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் இதில் பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா 15 நாள் வரைக்கும் இந்த மாதிரி ப்ளூடூத் காலிங் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி சேவிங் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன்லாம் கட் ஆயிரும். நார்மலாக பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கு போயிடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்டாண்ட் பை மாதிரி ப்ளூடூத்லாம் பேர் பண்ணாமல் சும்மா டைம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும் 30 நாள் வரும்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே ப்ளூடூத்லேயே வச்சு ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி செக் பண்ணும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 நாள் வந்து தாங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மட்டும் வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 வாரம் தாக்குது. நான் சாலிடாக அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு 1 வாரம் நான் சார்ஜே போடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வச்சு 2 நாள் ஓட்டலாம். இருந்தாலும் சரி இப்போ சார்ஜ் போட்டு கொஞ்சம் சும்மா தானே இருக்குன்னு சொல்லி இந்த மேக்னெட்டிக் கேபிள் வந்து கொடுப்பாங்க USB டைப்பில். பேக் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கும், அப்படி வச்சோம்னா அதுவே போய் உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி மேக்னெட்டில் கொடுத்துருப்பாங்க, அப்படி வச்சோம் அப்படின்னா அதுவே மாட்டிக்கிறோம். நான் அதை வந்து பவர் பேங்க்கில் மாட்டி சார்ஜ் போடுவேன். சார்ஜ் ஏறுறதுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் இருக்குது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் ஏறிடுச்சு அப்படின்னா 1 வாரத்துக்கு மேலே நீங்கள் கவலையே படாமல் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதில் உள்ள டிஸ்பிளே கிளாரிட்டி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கொடுத்தது ரொம்ப 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 சூப்பரு. பிரைட்னஸ்ஸு இன்னும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணலாம். சன்லைட்டில் கூட இதோட பிரைட்னஸ் லெவல் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்திங்கன்னா 60 Hz கொடுத்துருக்கனால நமக்கு செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ இந்த ஃபுட் ஸ்டெப்பு, ஆக்சிஜன் லெவலு எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமானது கொடுத்து வச்சுருக்காங்க.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். நான் மெயினாக ஃபோக்கஸாக வாங்கினது வந்து இந்த டிஸ்பிளேக்காண்டியும் அந்த ப்ளூடூத் காலிங் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு இந்த வாட்சை வாங்கினது ஒர்த்தாக பட்டுச்சு. ஸோ இந்த வாட்சோட பை லிங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நண்பா. உண்மையிலே 3000லேருந்து 3500 இந்த வாட்ச் உண்மையிலே ஒருத்தர். அதுவும் இந்த ரகட் வாட்ச், இந்த கொஞ்சம் பல்கியாக ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஒல்லிப்பாச்சானா இருப்பேன், எனக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது என் கைக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பல்கியாக இருக்கீங்க, அப்படி இருக்கீங்கன்னா உங்கள் லுக்குக்கு கலர் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ இதுதான் இந்த ஃபயர்போல்ட் கோப்ரா இந்த வாட்சோட என்னோட ஒப்பீனியன் ரிவ்யூ. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் எதிர்பார்த்தது. பேட்டரி லைஃபுக்காண்டியும் டிஸ்பிளேக்காண்டியுமே தாராளமாக நீங்கள் வாங்கலாம். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பிள் வாட்ச் ரிசம்பிளாக இருக்கும். இதை பார்க்கும்போது ஆப்பிள் வாட்ச் மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் யூனிக்கான டிசைனில் இருக்கும். ஸ்ட்ராப்லாம் கொஞ்சம் கலர் அட்ராக்டிவ் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி. ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.